நடிகர் மனோஜின் இறுதிச் சடங்குகள் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. இயக்குநருமாக அறியப்பட்ட பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் நேற்று காலமாகியிருந்தார். அவருடைய உடலுக்கு இறுதிச் சடங்கு தற்போது பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தொடங்கியிருக்கிறது. அவருடைய மகள்கள் அவருக்கான அந்த இறுதிச் சடங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று உறவினர்கள் மற்றும் திரைத்துறையினர், அரசியல் கட்சியினர், பல்வேறு தரப்பட்ட மக்களும் அவருக்கான உடல் அஞ்சலியை செலுத்தினார்கள். அதன் பிறகு அங்கிருந்து ஊர்வலமாக நீலாங்கரையிலிருந்து பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு ஊர்வலமாக அவரது உடல் சற்று முன் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அங்கு கொண்டு வரக்கூடிய அவர் உடலுக்கு அவர்களுடைய முறைப்படி அந்த இறுதி சடங்குகள் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவருடைய 2 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அவருக்கான அந்த இறுதி சடங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மின் மயானத்தில் வைரமுத்து, சீமான் உள்ளிட்டவர்கள் மற்றும் திரைத்துறையினர் பலர் மற்றும் உறவினர்கள் இங்கே காத்துக்கொண்டு அந்த இறுதி சடங்கு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மனோஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தை இயக்குனர் இமயம் என்று தமிழ் சினிமா திரையிலேயே தவிர்க்கப்படாத ஒரு புதிய பார்முலாவை உருவாக்கிய பாரதி ராஜா அவர்களுடைய உதவி இயக்குநராக அவருடைய சினிமா துறையில் அவருடைய பயணத்தை தொடங்கினார். 1999 வெளியான தாஜ்மஹால் படத்தில் தந்தையினுடைய இயக்கக்கூடிய அந்த படத்திலே அவர் கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கிறார். அவருடைய இந்த இறுதி ஊர்வலத்தில் அவர் நடித்த படங்களில் மிகவும் இக்கான பாடல்களை இசைத்து அவருடைய இறுதி அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டிருக்கிறது. தாஜ்மஹால் படத்தில் இருந்த சொட்ட சொட்ட இது தாஜ்மஹால் அந்த பாடல் மற்றும் வருஷமெல்லாம் வசந்தன் படத்தில் இருக்கக்கூடிய எங்கே அந்த வெண்ணிலா ஆகிய 2 பாடல்களும் திரும்ப திரும்ப இசைக்கப்பட்டு அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் முழுவதுமாகவே எடுத்து வரப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் அவருடைய உடல் மின்தகனம் செய்யப்படக்கூடிய இருக்கிற நிலையில் அவர்களுக்கு குடும்ப வழக்கப்படி அவருக்கான இறுதி சடங்கு தற்போது நடைபெற்று வருகிறது. உறவினர்கள், குடும்பத்தினர் எல்லோரும் கண்ணீர் மல்க அவருக்கான அந்த இறுதி சடங்கில் அஞ்சலியையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகள்கள் 2 இருக்கிறார்கள். அந்த இருவரும் அவருக்கான அந்த இறுதி சடங்கு நிகழ்வையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான சினிமா துறையினர் நேற்று இரவில் இருந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் நேற்று இரவில் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் சேத்துப்பட்டில். அதேபோல நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இன்று முழுவதும் வைக்கப்பட்டிருந்தது. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று மாலை 4 மணி வரைக்கும் அவர் உடல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய உடலுக்கும் அரசியல் கட்சி பிரமுகராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சசிகலா உள்ளிட்டவரெல்லாம் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் உள்ளிட்டவரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த இழப்பு என்பது தவிர்க்க முடியாத இழப்பாக பார்க்கப்படுவதாக அனைவருடைய அந்த கருத்தும் இருந்தது. குறிப்பாக தந்தை ஒரு வயது முதிர்வற்ற ஒரு தந்தைக்கு ஒரு மகன் இழந்து செய்ய வேண்டிய அந்த இறுதிச் சடங்கை தந்தையாக பாரதி ராஜா 80 வயதில் உடல் முடியாத நிலையிலும் அவர் இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும். சோகத்திலும் சோகம், புத்திர சோகம் மிகவும் மோசமானது என்பார்கள். அதுபோலத்தான் பாரதி ராஜா அவர்கள் இந்த மீலாத் உயிரிலிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதல்ல என்ற வகையிலே அவருக்கான ஆறுதல் சொல்லக்கூடிய அளவில் தான் இங்கு வருவதற்குரிய வருத்தமெல்லாம் இருந்தது. 48 வயதில் மனோஜ் மிகப்பெரிய அழுத்தத்திற்குள்ளாவதற்கான காரணங்களாக அவர்கள் நிறைய சொல்கிறார்கள். தந்தை மிகப்பெரிய இயக்குனர், அவருடைய அந்த வெற்றி என்பது மனோஜுக்கு அவருக்கு மீறிய ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும், அதற்கு அவர் பெருமைப்படக்கூடிய அளவிற்காவது வெற்றியை கொடுக்க வேண்டும் என அடிக்கடி எல்லோரிடமும் சொல்லிக் கொள்வார்களாம். அதே போல அவர் இந்த தாஜ்மஹால் படத்தில் நடித்த போது கூட அவருடைய பணியாற்றக்கூடிய ஒரு சில சினிமா நடிகர்கள், துணை நடிகர்கள் எல்லோரும் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு அழுத்தத்தில் இருந்தாலும் இன்முகத்துடன் அனைவரிடம் பேசக்கூடிய ஒரு நபராக மனோஜ் அறியப்படுவதாக தெரிவித்தார்கள். அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், அவருடன் ஓட்டுநராக இருந்தவர் கூட எப்பொழுதுமே சிரித்து கொண்டுதான் வரவேற்பார். சிறிது நேரம் ஒரு கோபமாக இருந்து வீட்டில் யாரிடம் சண்டையிட்டு இருந்தால் கூட இளைஞர்கள் பேசும் பொழுதோ அந்த கோபத்திற்கு காரணமான நபரை தவிர மற்ற அனைவரிடமே இயல்பாகவும் இன்முகத்துடன் பேசக்கூடிய ஒரு நபராக மனோஜ் இருந்தார். 2 வருடங்களுக்கு முன்பு வெளியான இந்த விருமன் படத்தில் அவருடைய அந்த குணச்சித்திர கதாபாத்திரம் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு படைப்பாக இருந்தது. அவருக்கு கதாநாயகனாக ஒரு சில படங்களில் அவர் நடித்திருந்தாலும் குணச்சித்திர வேடத்தில் மிகச்சிறந்த ஒரு நடிகராக அவர் அறியப்பட்டிருக்கிறார். மேலும் அவர் இயக்கக்கூடிய அந்த படம் ஒன்றும் தற்போது இருந்தது. அந்த மகளிர் திங்கள் என்கின்ற படம் மனோஜ் அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு படமாக அறியப்பட்டது. தந்தையினுடைய படப்பிடிப்பு தளத்தில் உதவி இயக்குநராக தொடங்கி எந்திரன் 2 படத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு டூப் துணை கதாபாத்திரமாக நடித்திருக்கிறார். 2 ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு ரஜினிகாந்த் பதிலாக இவர் டூப் போட்டதாக அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. திரைத்துறையில் பாரதி ராஜா அவர்களினுடைய மகன் திரைத்துறைக்கு வந்ததன் பிறகாகவும் பாரதி ராஜா அவர்கள் இருக்கக்கூடிய அடையாளத்தை போலவே தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டே இருப்பாராம். அதற்காக பெரும் முயற்சியெல்லாம் எடுத்துக் கொண்டிருப்பாராம். நடனம் கற்றுக்கொள்வது, சிரமம் கற்றுக்கொள்வது, மேலும் சண்டை பயிற்சி கற்றுக்கொள்வது எல்லாத்தையும் முறையாக கற்றுக்கொண்டு முயற்சி செய்வாராம். இந்த சொட்ட சொட்ட நனைது தாஜ்மஹால் பாடலில் கூட அந்த தாஜ்மஹால் படத்தில் ஏச்சி எலுமிச்சி ஒரு பாடல் வரும். அதில் அவருடைய சொந்த குரலிலே அவர் பாடியிருக்கக்கூடிய தகவலையுமே சொல்லியிருக்கிறார். கலைத்துறையில் தந்தை ஒரு அடையாளம் இருப்பது போல தந்தை தனக்கு அடையாளமாக இருக்கக்கூடாது, தான் தந்தைக்கு ஒரு அடையாளமாக மாற வேண்டும் என்கின்ற வகையில்
சிறிய முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டே இருந்தார். அதுவே அவருக்கு ஒரு அழுத்தமாக மாறி இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். 48 வயது அவர் காலமானது பாரதி ராஜா அவர்களை மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்டது. முதுமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தனது மகனுக்கு கொல்லி வைப்பது என்பது மிகவும் கொடுமையான சூழல். இந்த உலகிலேயே புத்திர சோகம் தான் மிகவும் மோசமானது என்ற அளவில் எல்லாம் சத்யராஜ் அவருடைய பேட்டியில் அந்த கருத்தை பதிவு செய்திருந்தார். இங்கு இருக்கக்கூடிய சினிமா துறையில் என்று வந்திருக்கக்கூடிய பெரும் நடிகர்கள், துணை நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லோரும் பாரதி ராஜா அவர்கள் சினிமா துறைக்கு வந்ததன் பிறகாக கிராமங்களில் சுற்றிக் கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லாம் அவருடைய இந்த சினிமாவில் சேர வேண்டும் என்கின்ற ஆசையை அந்த கனவை நனவாக்கியவர் பாரதி ராஜா. அந்த வழியில் தான் மனோஜ் அவர்கள் எல்லோருக்குமே அறிமுகமான ஒரு பையனாக இருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய இளமை காலம் முதல், அதாவது 7 வயது 8 வயது அந்த நேரங்களில் கூட அவருடன் பழகிய நண்பர்கள் எல்லாம், அவருடன் படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் அவருடைய இயல்பு குறித்தும் அவருடைய குணங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார்கள். இந்த இழப்பு என்பது பாரதி ராஜா அவர்களுக்கு தவிர்க்க முடியாத இழப்பு, அந்த குடும்பத்திற்கும் தவிர்க்க முடியாத இழப்பு எனவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் மற்றும் சினிமா துறையினர், அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜினுடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அவருடைய மகள்கள் அவருக்கான அந்த இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இது காலையில் இருந்து அவருடைய மகள்கள் கண்ணீர் மல்க அவர் ஓரமாக இருந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருந்தோம். மிகவும் ஒரு துக்கமான செய்தி அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருப்பதாக அனைவரும் பாரதி ராஜாவிற்கும் அந்த குடும்பமும் இந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கான ஆறுதல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த மின் மயானத்தில் கூட தோளோடு அவருடன் இத்தனை வருடங்களாக பயணித்த நண்பர்களும் உறவினர்களும் சினிமா துறையினரும் அரசியல் பிரமுகரும் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த இன்னும் சற்று நேரத்தில் இந்த பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் மனோஜின் உடல் மின் தகனம் செய்யப்பட இருக்கிறது.